வாங்க சர்மா மைண்ட் வாய்ஸ் சேனலுக்கு வந்து 50 பேத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறீ எல்லாரும்? இருக்கேன் நான். என்னத்தை சொல்கிறீங்க? உடம்புக்கு முடியலைன்றா சாதாரண எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தான். கொஞ்சம் குறுக்கு கைகள்லாம் வலிக்குது, கொஞ்சம் தூங்க விடுறாங்கல்லத்தே. கத்துதுங்க நம்மளுக்கு. மற்ற நாளாக விட்டுட்டு இந்த லீவு டயத்தில் தான் நம்மளுக்கு முடியாமல் போகணும். என்ன செய்ய சொல்கிறீங்க? பொழப்பு பெரிய கொடுமையாக இருக்குது. எப்படித்தான் சமாளிக்கிறதுனே தெரியல. 2 பொம்பளை பிள்ளையும் பண்ணுற வேலை தான் பெரும் வேலையாக இருக்குது. அந்த பையனை கூட நம்ம சமாளிச்சிடறாப்புல ரொம்ப தாங்க முடியலத்தே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? யாரை கேட்டிருந்தாங்க பேய் கதை இருந்தால் சொல்லுங்க கண்டு. நானே என்ன பேய் கதை சொல்லணும்னு தான் ஆசையாகத்தே இருக்குது. நிறைய சம்பவம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. இப்படி பல பேரும் பல கோணத்தில் இருக்காங்க. இதில் வீடியோ பார்த்துக்கிட்டு வேற பந்தி இந்தியில் போய் சோறு திங்கிறோம்னு காட்டினோம்டா. இங்கே தான் சோறு திங்கிற, ஓ வீட்டில் கறி எடுத்துச்சாம்மா, ஓ வீட்டில் முட்டையை வச்சு கொடு, ஓ வீட்டில் அப்படின்ட்டு நல்லதுக்கு சொல்கிறதான்னு நினச்சி நீங்கள் இப்போ கமாண்ட் பண்ணுறீங்க. அது மற்றவங்க மனசை பாதிக்கும்ன்றது மறந்து போயிடும். மற்றவங்க மனசை கவலைப்படுத்தும்ன்றது. நோய் நொடி இல்லாமல் மனுஷன் வாழ்ந்தாண்டா அந்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முட்டையும் கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் வதக்கி திண்டு விட்டு நல்லா வந்துட்டு திண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி குளுக்கோஸ் போட்டுக்கிட்டு அந்த வியாதி இந்த வியாதி அப்படின்னு திடீர்னு ரொம்ப பேரை பார்த்துருக்கேன்னா வகையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏன் அந்த சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற சத்து ஊரம் போய் எந்த வியாதியும் இல்லாமல் வளரணும். ஏன் அப்படி வியாதி ஆயிடுறாங்க? என்ன ஏத்த நம்மகிட்ட என்ன இருக்குது அதில் தான் சமைச்சு வாழ முடியும். நீ முட்டையாக அவிச்சு கொடு, தினமும் கறியாக எடுத்து கொடு, வெறும் சாம்பார் சோறையாக வச்சு கொடுத்துட்ற, சாம்பாராக ஆக்குற, ரசமாக ஆக்குறேன்னு அப்புறம் வேற என்னத்தை ஆக்குறது? ஏத்த அப்புறம் வேறு என்ன ஆக்குறது? அப்போ எல்லார் வீட்லேயும் அப்படி தென்னாமூர் கறி மீன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? கறி மீனில் தான் சத்தும் சர்வதேச இதுக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்காக்க. என்னன்ட்டு அவங்க குடும்பத்தை ஏற்ற எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் 1/2 கிலோ கறி எடுத்தோம்டா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க 3 கிலோ கறி எடுப்பாங்க, 5 கிலோ மீன் எடுப்பாங்க. அப்படியே இதில் கொட்டுவாங்க கீழே தரைன்னா மண் தரையில் சிமெண்ட் தரையில் கொட்டுவாங்க. அப்படியே சிமெண்டில் ஓட்டு தண்ணி கெட்டையாக இருக்கும், அப்படியே உரசுவாங்க. ஒரு கெண்டை ஒன்று தண்டி இருக்குன்ட்டே அந்த கெண்டையை உரசி அப்படியே வெட்டுனா ஒரு இந்த அண்டா மூடி தட்டுக்கு வருங்க, அந்த தட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். 50 தூரத்துக்கு அலசி அதில் தான் வைப்பாங்க. பாதி தான் அள்ளி அப்படி பிரிச்சுக்குள்ளே தள்ளுவாங்க. 1 வாரத்துக்கு அதையே பொறிச்சு ரசம் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, அதில் 2 துண்டு 4 துண்டு எடுத்து பொறிச்சிக்கிறது. அன்னைக்கு பொறிக்கிறதுக்கு காய வச்சுருப்பா பார்த்துக்குங்க. அம்புட்டு அகலத்தில் திம்பாக. நாங்கள் 1/2 கிலோ கறி எடுத்தும்போம். 1/2 கிலோ கறி எடுத்துங்கிறவங்க சீக்கிரமாகவே ஆயுசு கம்மி, சீக்கிரம் செத்து போயிடுவேன். ரொம்ப திங்கிறாவார் அவங்க சத்தா பலகாலம் வாழுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்க வீட்டில் எப்படி திங்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல ஆக்கலாம். இப்போ என் வீட்டில் திங்கிறதுக்கு ஏற்றாப்புல நான் ஆக்கணும். அப்போ போய் பந்தியில் போய் திங்கிற அப்படின்டா, பந்தியில் போய் நான் இப்போ திங்கிற அளவுக்கு தான் வீட்லேயும் திங்கிறேன். அப்புறம் வீட்டில் சோறை போட்டு கொடுக்கும், சோறை கொஞ்சமாக தின்னு. 1 கரண்டி ஊற்றுனா 1 கரண்டி தான் ஊற்றுற குழம்பு அப்படிங்கிறது. சரி 1 கரண்டி கூட ஊற்றணும்னா கொஞ்சமாக தின்னு. அப்புறம் எந்திரிக்க முடியாமல் நானும் சேரில் உட்காந்து கிடக்கேன் அப்படின்றா ஒருத்தா. உங்களுடைய ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறவங்களுடைய மூளைக்கு நான் வாழ முடியாது. என் குடும்பத்தில் என்ன இருக்கோ அதை நடத்த போடுறேன். என்னைய போல் குடும்பம் நடத்துறேன்னு ஆசைப்படுறவங்க குடும்பம் நடத்தட்டும். சிச்சி இதெல்லாம் ஒரு குடும்பமாக என்னத்தை அந்த பொம்பளை இப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா நாட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒதுங்கி போகட்டும். என்னடா இது நம்மளாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இவங்க என்ன இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இப்படி தான் வாழணுமோ அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணட்டும். என்ன நீங்கள் கமாண்டு பண்ணுறமுண்டு கதறாதீங்க. தாடி என்னத்தை சொல்கிறீங்க? மனுஷனுக்கு வலுவு கோழி கறியிலையும் கோழி முட்டையிலையும் இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு திருறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏற்றாப்புல கறிமீன்கள் எடுத்து சமைச்சா போதும். என் வீட்டில் என் பிள்ளை எம்பிடி சாப்பிடுவோம், நான் எம்பிடி சாப்பிடுவேன், அதுக்கு ஏற்றாப்புல சமைச்சா போதும். பந்தியில் போய் சாப்பிட்ற வீடியோ எடுத்து போடக்கூடாது வரைக்கே. ஐயோ பரதேசி முனியம்மா, பஞ்ச பரதேசி, இப்படி போய் விசேஷ வீட்டில் போய் சோறு திட்டு எடுத்துடுறையே. இனிமேல் சேலையை சட்டையை கட்டிட்டு போய் விசேஷ வீட்டுக்காரவட்ட வணக்கம் சொல்லிவிட்டு 2 3 போட்டாவை எடுத்துக்கிட்டு
அப்படியே செய்முறை எழுதிட்டு பந்தி எங்கே நடக்குதுன்னு கேட்காமே வீட்டுக்கு பிறப்பிட்டு வந்துடணும் ஐயா. இல்லைன்னா போச்சு, பஞ்ச பரதேசி சோறு திங்கிறதுக்காகவே போகிறாயா ஒவ்வொரு விசேஷத்துக்கு அப்படின்ற கமாண்டோட கிளம்பிடுவா இருக்கு. 10 விசேஷம் வச்சாலும் 10 விசேஷத்துக்கு போய் விசேஷத்தில் கலந்துட்டு பந்தியில் உட்காந்து ஒரு வாய் சோறு தின்ட்டு தானே வரணும். அதுக்கு தானே போகிறோம். போய் இப்போ அவங்களுக்கு செய்முறைக்கு செய்ய போகிறோம். நம்மளே அவங்க ஒரு வயிற்றை நெப்பி விடுவோம். வயிறு நிரப்புறதே இருக்கிறதுலே பெரிய புண்ணியமான செயல்னு அவங்க சாப்பாட போடுறாங்க. அதுக்குண்டு விசேஷ வீட்டுக்கு போகிற வீட்டில் போய் மட்டும் தொந்தியை நெப்புற வீட்டில் மட்டும் அந்த பந்தியில் வச்சிலாம் தண்ணியத்தை குழம்பு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. கட்டியாக வை கொள்ளன்னு ஊற்றியில் கொள்ளப்பாக இருந்தாச்சும் பிரட்டிட்டு சாப்பிட்டாச்சு அப்படி டேஸ்ட்டாக இருக்குமாக்கா. அது சும்மா வீடியோவுக்கு இப்படி காட்டுறது கொள்ளன்னு ஊற்றிக்கிட்டு இப்படி பிரட்டிக்கிட்டு இப்படி காட்டினோன்னே ஆஹா எல்லாம் ஒரு சமையல் இங்கே எப்படி வச்சு சொட்டுறது இருக்குது. தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்கும் குழம்பு. சரி விடுங்க, உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும்டா. பல பெரிய நாட்டாண்டவங்களே முடியலை, என்னால் முடியாது. முனியம்மா ஒரு கூறுகட்ட குப்பை. வாங்க நம்ம பேய் கதைக்கு போவோம். அக்கா கிட்ட பேய் கதைக்கு. ஏக்கை மரத்துக்கறக்கா மரத்தில் ஒரு பூ வெள்ளை பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கதை கெடுக்கிட்டாரு. எனக்கு இது கொடுங்க தேர்வு பேய் கதை சரி புரியுங்க. இஞ்சி வருங்க. எங்கள் அம்மா கருவை வெடி வெட்டுங்க. அப்போ நான் வந்து எம்பிட்டு வயசு எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. கரெக்டான வயசான ஒரு நல்லா புரிகிற வயசு தான் பார்த்துக்குங்க. எங்கள் அம்மா வந்து வேலிக்கருவுகளை வந்து வெட்டி எங்கள் அப்பா வந்து பூராத்தையும் ஏலம் எடுப்பார். கம்மாயை வந்து ஏலம் எடுப்பார். கம்மாயை ஏலம் எடுத்து அப்படியே வந்து ஆள் விட்டு வெட்டுவார். ஆள் விட்டு வெட்டுனது போக அவங்க ஒவ்வொரு இந்த பெரிய விறகை வெட்டி எடைக்கு வெட்டுவாங்க. அதாவது ஒரு டன்னுக்கு இம்பிட்டு விலை இம்பிட்டு ஒரு எடைக்கு இம்பிட்டு காசுண்டு இருக்கும். அப்போ வந்து அவசரமாக கட்டையாக வெட்டி முன்ன எடுக்கிறத செதுக்காமல் அப்படியே கட்டையாக வெட்டி ஏற்றிடுவாங்க பார்த்துக்குங்க. அப்போ ஒருத்தரும் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வெட்டிடணும், இன்றைக்கி 500 ரூபாய்க்கு வெட்டிடணும் அப்படின்ற ஒரு நினப்பில் வெட்டுவாங்கல்ல. அப்படி வெட்டுறதுனால என்ன செய்வாங்க, அந்த சின்ன பொடி விறகு இப்படி கட்டையில் இருக்கிற விறகுகளை பூரமே போட்டு கட்டையாக வெட்டிட்டு மித்தது பூரம் போட்டுருவாங்க. அதை பூரா எங்கள் அம்மா செய்ய சீருவானும். இதை வெட்டிக்கிட்டு அதை ஏற்றி விட்டுருமா, ஏற்றி அது காசாயிரும். அதுக்கப்புறம் சின்னதாக பொடுசாக இருக்கிறதுகளை எங்கள் அம்மா செதுக்கி விட்டு அதை பூரா வெட்டி எடுத்து மூட்டை போட்டு அதை மூட்டை கறியாகும். அதுக்காக எங்கள் அம்மா அதை செதுக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சாப்பாடு கொண்டுக்கிட்டு போவேன். எப்போவுமே வேலையில் கருவேலி வேலைக்கு பார்த்தாலும் சரி, காட்டுக்கருவை வெட்டினாலும் சரி, இது விவசாயம் போட்டாலும் சரி, இப்படி சோறு தண்ணி கொண்டுக்கிட்டு போவேன் அப்பா அத்தாவுக்கு. அப்படி கொண்டுக்கிட்டு போய் அவனுக்குள்ளே ஒரு அந்த கருவேலி மரத்துக்கிட்டே இன்னொரு கருவேலி மரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏம்மா வாமா அப்படின்றே. நீ அந்த கருவேலி மரத்து இலைய பூரா கூட்டி விடுறி, அப்படியே கால்கிட்டையே பரப்பி அப்படியே புறாச்சின்னு தள்ளி ஒதுங்க வேண்டி விட்டு வாரேன் இதை மட்டும் வெட்டிக்கிறேன் வாடு சொல்லாத வேலை வட்டையில் வர்றேன், பசிச்சா வரமாட்டேன், இல்லாட்ட வச்சுட்டு போ அப்படின்னு. சரி வந்துருச்சுன்னா அதை வாங்கிட்டு போயிடுவில்ல தட்டி முட்டியெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காட்டில் அகனையை போட்டு போகிறத நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் அம்மாவும் வெட்டிக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. வெட்டிக்கிட்டே இருந்தது சொல்லிச்சு, ஏத்தே பானுமதி ஓடிருச்சு. என்னடா அது ஆத்தா திடீர்னு ஓடிருந்தது அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு ஏம்மா என்னம்மா அப்படின்றேன். நீ ஓடிருத்தே அப்படின்னு சொன்னதோட நான் எங்கள் அம்மாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்படின்னா இப்படி வெட்டுன கருவை அருவாவை விட்டுவிட்டு ஓடிருத்தே அப்படின்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. சொன்ன நிமிஷமே இருந்துச்சுருங்க. இப்படி இதில் பரப்பாகத்தையில் ஆகாசத்தில் பறந்து இப்படி போவாங்க வருங்க. அதே மாதிரி மல்லாக்கங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நின்றதோட இப்படி காலை வாரி விட்டால் எப்படி போய் விழுவோம். இப்போ நிற்கிற மனசில் காலை வாரினா எப்படி விழுவோம். அதே மாதிரி மல்லாக்க தூக்கி போட்டது மாதிரி அந்த முள் வேலியை வெட்டி இப்படி கிடக்க வருங்க. அதுக்குள்ளேயே விழுந்துருச்சுங்க. விழுந்தா அதே மாதிரி ஆள் விட்டு அங்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க, இடைக்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பின்னாடியே அதை செதுக்கிட்டு போங்க, காயறதுக்கு முன்னாடியே செதுக்கிட்டு போகும். அப்போ ஓடியே போய் அவங்க ஏம்மா எப்பா ஓடியாப்பான்னு கத்துறேன். எங்கள் அம்மா அந்த முள்ளுக்குள்ளே கிடக்கு. எல்லாரும் ஓடியாந்து தூக்கி தண்ணி துடைச்சி அங்குன்றாங்க. எங்கள் அம்மா ஒன்றுமே பேச்சு இல்லை மூச்சு இல்லை. அப்புறம் ஓடியே போய் இது கருவேலி முள்ளுகளை ஒடிச்சு அதில் நெருப்பை பற்ற வச்சு அதில் பட்டை வத்தலை அள்ளி போட்டு அப்படியே முகத்துக்கு நேரம் காட்டினோன்னு கொத்து இருமி எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சோடனே ஏற்ற என்னாச்சு இது வலுப்பு வந்துருச்சா இப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே பேசலை. தண்ணியை குடிக்குது. அப்படியே சார்ஜே உட்காந்துருக்கு. ரொம்ப நேரமாக எல்லாரும் உட்காந்துக்கிட்டு கேட்குறேன். எங்கள் அப்பா அது சொல்லுடி என்னடி நடந்துச்சு, எதுக்கடி போய் முள்ளு வெளியில் விழுந்த, இழுவு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அங்கேருந்து அப்படியே என்னமோ ஓடி இருந்தது மாதிரி இருந்துச்சு. தங்கச்சியை ஓடிருத்தேன்னு நான் சொன்னேன். அது நிழலாக ஓடிறதுலாம் எனக்கு தெரியுது.
அதனால தான் தங்கச்சியை ஓடிருத்தேன்னு சொன்ன நிமிஷத்தில் எப்படியே வந்து என்னை தூக்கிடுச்சு. அப்படியே வந்து என் காலை வாரி போட்டது மாதிரி கபார்னு வந்து என்னை தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு அம்மா. அப்படியா? அதோட பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு ரொம்ப நாள் உடம்பவே முடியலை. அந்த ஒரு விஷயத்தோடு விட்டுறலை. அதுக்கப்புறம் உடம்பு முடியாமையே ரொம்ப இருந்துச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கோடாங்கியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கோடாங்கி குறி சொல்ல குறி வத்து இது சேலையெல்லாம் கெட்டி நறுக்குன்னு இடுப்பில் கெட்டி அப்படியே கோடாங்கி அடிச்சாங்க. யார் வந்து நீ என்னன்னு நல்லா சொன்னார் அவர் அடிக்கலாம் பயந்துக்கிட்டு பார்த்தா எங்கள் அம்மா அப்படியே இப்படியே சம்மணம் போட்டு இப்படியே உட்காந்து இருந்துச்சு. அம்மா மாதிரியே எனக்கு தெரியாது, பார்த்தா பயருவேன் ஆதரவேன் அப்படியே இப்படி மூண்டிக்கிட்டே இருந்துச்சு. சொல்ல துண்ணூறு அள்ளி போடுறாரு, ஒன்றுமே செய்யாமல் இப்படியே உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் கோடாங்கி நல்லா வேகத்தில் டங்குடக்கு அடிச்சோடனே மண்டை முடியை விரிச்சு போட்டு சிங்கு ஏங்க அப்படிலாம் ஆடுறாங்களே, கழுத்து வலிக்காதா? என்ன ஒரு ஆட்டம் பண்ணுறீங்க, மண்டை இப்படி போட்டு ஆத்தாடி இந்தா இப்படி செஞ்சு காட்டியில் அவங்களுக்குலாம் கழுத்து வலிக்குது. எங்கள் அம்மா வெக்குன்னு ஆடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு முடியை பிடிச்சாரு, ஒரு முடியை பிடிச்சிக்கிட்டு சொல்ல யார் நீன்றாரு. அப்படி எனக்கு என்ன வேணும் இன்னாரு, என்ன இது என்னமோ பஞ்சவரணம் சொல்லிச்சு. பஞ்சவரணம் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்குது. சொல்லு அப்படி வெக்கிற ஒரு பிடிச்சி இழுத்தாரு. பிடிச்சோடனே எனக்கு அதிரசம் வேணும் அப்படின்னுச்சு. அதிரசம் வேணுமா? சரி நான் நீ கேட்குறத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், இந்த பொண்ணை விட்டு போவியா? போயிடுறேன் அப்படின்னுச்சு. அப்படியே ஒரு முடிச்சை போட்டு அப்புறம் கெட்டினார். மறுபடியும் என்ன வேணும்னு கேட்டார். மறுபடியும் கோட்டு வேணும் அப்படின்னுச்சு. அதுக்கு ஒரு முடி அப்படியே பின்னல் மாதிரி பின்னி முடிச்சார். அப்படியே ஒன்றொன்னா கெட்டு ஒவ்வொரு முடியெல்லாம் எடுத்து பின்னுனார். முடிச்சு போட்டார். ஒரு சேவை இப்படி கெடுச்சு. எங்கள் அம்மா தான் கெடுச்சு, கோடம் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன, இதை பூரா உனக்கு கொடுத்துருவோம், நீ இந்த பொண்ணை விட்டு போயிடணும். சத்தியம் பண்ணுட்டாங்க. சத்தியம் பண்ணுச்சு. இதில் நெருப்பு கட்டி சத்தியம் பண்ணுச்சு. அதோட சரி கலருங்கப்பா அப்படின்றாரு. எத்தனை தண்ணி கலன்றீங்க? அதுக்கு ஒரு குடத்தையும் எங்கள் அம்மா தூக்கிட்டு வர்றதுக்கு எங்கள் அம்மா எனக்கு குடத்தெல்லாம் தண்ணி கையை விட்டு தூக்கிட்டு வருவேன், சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் எத்தனை தண்ணி கலன்றீங்க? எத்தனை தண்ணி கல் இது அப்போலாம் வந்து நெல்லுகள்லாம் அவிச்சுத்தான் கொண்டு போய் அரைப்போம். அதுக்காக அவிக்கிறதுக்காக நெல்லுக்கு அவிக்கிறதுக்காக கல்லுகளை கூட்டி கிடக்கும். அந்த கல் ஒரு கல் தண்ணி முண்டு கல் எடுத்து தூக்கி அப்படியே சந்திர குங்குமம்லாம் வச்சு மண்டையில் தூக்கி வச்சாங்க. சந்திர குங்குமம் வச்சால என்ன தெரியாது. ஆனால் அந்த கல்லை கழுவி என்னமோ வேலை வைத்தாங்க. அப்படியே தூக்கி தலையில் வச்சாத்தேன். தலையில் வச்சா இஞ்சிருங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஓடிடு அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாரும் வீட்டை பூட்டிட்டாங்க. ஊரே வீட்டை பூட்டிடுச்சு. கிராமத்தில் விளவாருக்கு பேய் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது பேய் பிடிக்காதா சாமி அப்படின்ட்டு நினைப்பேன். ஆடல் பார்க்க சூப்பராக இருக்கு அந்த ஆட்டம். அப்படியே பார்த்துக்குங்க. கல்லை தூக்கி வச்சு ஓட்டம் பிடிச்சா பார்த்துக்குங்க. எங்க ஓட்டம் அப்படி ஆளுகள்லாம் கொண்டு ரன்னிங்கில் விட்டு சூப்பராக கோல்டு மெடல் ஜெயிச்சிடலாங்க. அத்தனை ஒரு ஓட்டம் ஓடுறாங்க. உண்மையிலே இருக்குங்க, அதில் சாமி இருக்கிற மாதிரியே பேய் இருக்குங்க. இல்லைன்னு சொல்கிறவங்கள முட்டா கலதுங்க. என்னைய பொறுத்தளவுக்கு நான் தான் கண் கூட பார்க்குறேன். எங்கள் அம்மாவை தூக்கி போட்டதையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி எங்கள் அம்மா தூக்கிக்கிட்டு ஓடுறதையும் பார்த்தேன். அதெல்லாம் நம்மளுக்கு அபூர்வமாக தானே இருக்குது. ஒரு கல் எத்தனை கிலோமீட்டருக்கு அது ஓடி எங்கே போய் போடுதோ அங்கே தான். அது வரைக்கும் பின்னாடியே ஆம்பளை ஆளுக ஓடுறாங்க. ஆம்பளை ஆளுக ஓட்டத்தெல்லாம் தாண்டிடுது. அவங்க இங்கே ஒரு எம்பட்டு கேப்பில் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்றீங்க, ரொம்ப தூரம் கேப்பில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஓடிடுது மின்னல் வேகத்தில். மண்டையில் கல்லை வச்சுக்கிட்டு இத்தனைக்கு அப்படியே சேலைகளையெல்லாம் எங்கள் அம்மா வந்து அப்படியே நறுக்குன்னு கெட்டி விட்டு ஓடிச்சுங்க அம்மா. ஓடி போய் அங்கே போய் என்ன பண்ணாரு தெரில. அங்கே போய் நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், ஏப்பா அங்கே போய் என்ன பண்ணுவேன், கூறுகட்ட பயவில் அதெல்லாம் கேட்காத பொட்ட பயவில் அப்படின்ட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லுவார், என்ன செய்வாங்க, அந்த மண்டைப்படியை பூரா கத்திரிச்சு விட்ருவாங்க. அந்த கெட்டுன மண்டைப்படியை பூரா கத்திரிச்சு அது போய் எப்படியும் போய் ஒரு பனைமரம் இருக்கிற இடம், ஒரு ஒத்த மரமாக நிற்கிற இடத்துல தான் அந்த கல்லை கொண்டு போய் போடுதான். அந்த மரத்தில் அந்த முடியை ஆணியை வச்சு அடிச்சு விட்டு அப்படியே அந்த கோழியை அறுத்து அப்படியே சமைச்சு இங்கேருந்து ஓடுறாங்களே பேயை பின்தொடர்ந்து அவங்க ஊரம் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த கோட்டரை எடுத்து குடிச்சிட்டு அது கேட்ட அதிரசம் முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வளவி பொட்டு பூ எல்லாத்தையும் வாங்கி அந்த மரத்துக்கடியிலே வச்சுட்டு அப்படியே அம்மா கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றாரு எங்கள் அப்பா. இப்படித்தான் நடந்துச்சு இப்படித்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இதே சம்பவம் எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சி அப்படி ஆடிச்சு பார்த்துக்கோங்க. இன்னமும் கேட்பேன், ஏம்மா அது பேயா உண்மை சொல்லு. ஒத்த முள்ளு குத்தலை எங்கள் அம்மா மேலே. ஏன்னு கேளுங்க, அப்போ தான் கறிவேலியை நறுக்கி செதுக்கி போட்டு போகிறாங்களா. அந்த அந்த கறிவேலியில் இருக்கிற இலை பட்டு போச்சுன்னாத்தான் முள் வந்து குத்திரும். அந்த இலை ஊரம் பட்டு கீழே ஊந்துருதா முள்ளாத்தே இருக்கும், அதனால குத்தும்.
அது வந்து அப்போத்தே வெட்டி செதுக்கிக்கிட்டே போகிறாங்களா, அந்த இலையில் விழுந்ததுனாலையோ என்னமோ எங்கள் அம்மாவுக்கு ஒத்த காயம் இல்லை. அன்றைக்கி விழுந்த அன்னைக்கு எல்லோரும் உடையாந்து முள்ளுக்குள்ளே போய் விழுந்துருச்சு, உள்ளே விழுந்துருச்சு. மும்பிட்டு ஒசரம் அந்த முள் ஒரு ஆள் மட்டை ஒசரத்துக்கு வெட்டி கிடக்கிற முள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு ஆள் மட்டத்துக்கு கிடக்கும், 50 தூரத்துக்கு வெட்டி போட்டிருக்கா, அதுக்குள்ளே விழுந்துருச்சு. அப்படியே இதான் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம், நிஜமான சம்பவம். இப்போ சொல்லுங்கள் பேய் இருக்கா இல்லையாண்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, எங்கள் அத்தை தான். அது எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோட பிறந்த அம்மா எங்கள் அப்பாவோட பிறந்த தங்கச்சி இறந்து போயிட்டாகத்துங்க. இறந்து போனா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. ஒரு காரணத்தினால தூக்கு போட்டுன்றவங்கள இறந்து போனவங்கள எரிச்சு விட்டாங்க. தூக்கு போட்டுன்றவங்க மருந்து குடிச்சவங்களாம் எரிச்சு தான் விடுவாங்க. அதே மாதிரி எரிச்சு விட்டாங்க. எரிச்சு விட்டா ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க ஒருத்தர். அவங்க ஃப்ரெண்டு, எங்கள் அத்தையோட ஃப்ரெண்டு, எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சவங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த சுடுகாட்டு பக்கத்துலேயே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இப்படியே அந்த சாம்பலை பார்த்துக்கிட்டே, ஏண்டி இப்படிலாம் எங்களை விட்டுட்டு போயிட்டு பஞ்சவரணம். அவங்க எதுவும் பிடிச்சது எங்கள் அம்மாவை, எங்கள் அத்தை தான். அதான் அதிரசம் முறுக்கு கட்டவங்க. அதிரசம் முறுக்கெல்லாம் சேர்த்து வச்சுவிட்டு தீபாவளிக்கு சேர்த்து வச்சுவிட்டு அன்றைக்கி நைட்டு காலையில் தீபாவளி நைட்டே தூக்கு போட்டுக்கிட்டாங்க. என்ன காரணம்லாம் தெரியல எனக்கு, அப்போ சின்ன பிள்ளை. அப்போ வந்து தூக்கு போட்டுக்கிட்டாங்களா, அதனால அந்த அதிரசம் முறுக்கு இன்னும் கேட்பாங்க. சுட்டு திங்காமல் செத்து போயிட்டாங்களே அதனால. அப்போ என்னை எல்லாரும் சொல்லுவாங்க பஞ்சவரணத்தை மாதிரியே தான் இருக்குது அப்படின்வாங்க, பஞ்சவரண மாதிரியே தான் இருக்குது அப்படின்வாங்க. அப்புறம் இன்னொரு அத்தை இருக்காங்க, அவங்களும் என்ன மாதிரி தான் ஏன் முகம் மாதிரியே தான் இருக்கும். அவங்க இறந்தவங்களும் ஏன் முகம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. முடிகடி பேச்சு கிச்சு நடகட அப்படியே இருக்குதா அப்படின்வாங்க. சாமி அதுக்கு வந்து பிள்ளைய பிறந்துச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி அவங்க பேசாண்டு இருக்காம ஆடு வச்சுக்கிட்டு இப்படி இதெல்லாம் ஒரு காரணம் கொண்டு போய் செத்துருக்கி அடின்னு சும்மா இருக்காமல் போய் காலை கொண்டு போய் அந்த குழியில் போய் அந்த சாம்பலில் போய் ஒரு மிதிச்சிருக்காரு. சாம்பை வந்து நிறையா இருக்காங்கன்னு நினச்சி மிதிச்சவங்க. அது வந்து புளியை வந்து அப்படியே ஒரு மாதிரி கெட்டித்தே வந்து எரிப்பாக வருதுங்க. அதாவது செங்கக்கல்லாம் வச்சு அப்படியே இது மண்ணை அள்ளி அப்படி பூச்சி மாதிரி பூசி அப்புறம் உள்ள பிரேதத்தை வச்சு எரிப்பாங்க. அது வந்து உள்ளக்க வந்து கிடங்கா இருக்கும். அந்த கிடங்கா இருக்குன்றத மறந்துட்டாங்க. சும்மா போய் வெறுமனே சாம்பலாத்தான் இருக்காங்க, சும்மா தரையா சாம்பலாத்தான் இருக்காங்க அப்படி மிதிச்சவங்க. உள்ள புதக்குன்னு இறக்கிருச்சு ஆளை. நல்ல வேலை 1 வாரம் 2 வாரம் கண்டு உள்ள கறி ஈரம் இல்லாமல் சூடு வீடு இருந்தது. அவ்வளோதான் அவங்களுக்கு புஸ்கத்து. உள்ள புதக்குன்னு இறங்கினோடனே பயந்துட்டாங்க. பயம் வந்துச்சாலே பயந்துட்டாங்க. பயந்து பல வருஷம் முடியாமல் வந்தாங்க. கொஞ்சம் நஞ்சம்லாம் முடியாமலாம் இல்லை, பல வருஷம் புத்தி பேதலிச்சு போயிருந்தாங்க. என்னென்னமோ கொடைங்க வச்சு அடிச்சுலாம் பார்த்தாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தா அண்ணே அண்ணேன்லாம் அழுதுட்டாங்க. ஒரு தடவை கொடைங்க வச்சு அடிக்கல யாருன்னு அப்படின்னு கேட்டு அப்படியே அண்ணன் அழுகுவேன். எங்கள் அப்பா வேட்டு தண்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓடியான்ட்டார் வீட்டுக்குள்ளேயே முட்டி அழுகிறாரு. ஹாய் வாங்க போ பள்ளிக்கூடம் பிடிச்சா என் வயன் வந்துட்டார் பள்ளிக்கூடத்தில் விட்டு. வலிக்குதா? இல்லை இப்போ பரவாயில்ல, இப்போ குறுக்கு வலி வயிறு வலி இப்போ பரவாயில்ல. இவனுக்கு தான் கொஞ்சம் நேரம் தூங்க விடுறாளுங்க. இல்லை இப்போ தூங்குனா உனக்கு இருக்கு வீங்கிருச்சு. அது அரிச்சா அலர்ஜி மாதிரி என் மயனுக்கு இருக்குது. இப்படின்னு அலர்ஜி வந்தால் முகம் வீங்கிருக்கு இருக்கா. சரி மூஞ்சி கழுவு வரும் வேர்த்து கொட்டுது பிள்ளை. அதுட்டார் என் மயன். சரி என்னப்பா இந்த கிளம்பிட்டா டீயே பாலுண்டு. ஒரு நாளைக்கு எத்தனை பால் குடிக்குது? டீ பால். ஆமாம் நீ 10 டீ குடிப்ப, நான் தான் பாவப்பட்டவ ஆட்டி கொடுக்கணும்னா பெருசு இருக்குது. யாரு ஏன் ரிமோட்டை வச்சு எடுத்துட்டா? அந்த ஒத்த ரிமோட்டுக்கு பட்டாகுங்க. பாத்ரூம் போயிலோட எடுத்துகிட்டு போகுது நண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ரிமோட்டை ஒழிச்சு வச்சா இதெல்லாம் நியாயமா? ஒரு ரிமோட்டு 1000 ரூபாயா அந்த ரிமோட்டு, டிவி ரிமோட்டு. அதை போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிச்சு வைக்குதுங்க நண்டு. என்னென்ன அழிச்சாட்டி நடக்குதுன்ற என் குடும்பத்தில் என்னத்த சொல்கிறது. அப்படி இருக்குதே பேய் உண்மையிலே இருக்குது. பாதி பயமும் கூட. ஆமாம் பூ கண்டு போய் பிடுங்கிறதுக்கு சுடுகாட்டில் தான் போய் பூ கண்டு ஊரம் பூத்து இது கண்டாக நிற்கும். மாலையை போட்டு வருவோம்ல, அதில் மழை பெஞ்சு நல்லா காஞ்சி போய் கிடக்கும். அப்புறம் மழை பெஞ்சோன்னா பூ கண்டு வாச்சிரும். அப்போ சுடுகாட்டுக்கு தான் ஓடுறது. ஓடி போய் பூக்கண்டுகளை பூரா முடிக்கிட்டு வந்து வீட்டுகளில் வைக்கிறது. இந்த பூவை பந்து பூவாக பந்து பூன்னு சொல்லுவோம். அந்த பூ பட்ரோஸ் பூ இந்த கண்டுகள்லாம் பிடிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூவை பிடுங்கி அப்புறம் தலையில் வைக்கிறது. அப்புறம் பேய் வரலையா? அதுக்கெல்லாம் பேய் வருதில்ல. பயமும் சில காரணம் உண்மையிலே இருக்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். இதுதான் முக்கியமான அனுபவம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பேய் கதை சொன்னதில் 20 நிமிஷம் போடுறது தெரியலையே டாத்தாடி. என்னம்மா ஒரு கதை சொல்லியிருக்கேன். லைக்கு போடுங்க. கதையை கட்டுப்பிட்டு எப்படி இருந்துச்சு கதை? இன்னும் நாளைக்கு யாருக்காவது என்னமா கதை வேணும்னா அக்கா மாதிரி நல்ல தலைப்பில் கதை எழுங்க. சரியா? இதுதான் உண்மையிலேயே நடந்த கதை.
என்னை பெற்ற ஆத்தாவுக்கே அந்த அனுபவம் உண்டு. கிராமங்களில் பேய் ஆடுறது அப்போ ரொம்ப ஒன்று நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப பேய் ஆடுறதில்ல ஒருத்தர். பேய் ஊரா இப்போ போனுக்குள்ளே போயிடுச்சு. நான் போயிட்டு வரேன், எதையாவது சொல்லுவேன். லைக்கு போட்டு கை பமிக்கிறதே.